ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரேவதி கிட்ட கார்த்தி சொல்கிறாங்க, எதுக்கு ரேவதி இவ்வளோ அவசரப்பட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். நான் உள்ளே இருந்தால் தான் நீங்கள் வெளியில் இருந்து யார் குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த ப்ரெஸ்காரங்களுக்குலாம் சொல்லுங்கள், இந்த உலகத்துக்கே தெரிய வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதை கேட்ட கார்த்தியும் ரேவதி பேச்சு கேட்டுட்டு ப்ரெஸ்காரங்களுக்கு இதை பற்றி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. உடனே பேப்பரில் நம்ம சாமுண்டீஸ்வரியை பற்றி எல்லாமே வந்துடுது. நம்ம சந்திரகலா பேப்பரை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு தானே இவ்வளோ நாளாக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி நின்று ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஓ மேலே என்ன பழி விழுந்துச்சோ இப்போ அதே பழி என் மேலே விழுந்திருக்குமா, எப்படியாவது இந்த பழியிலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டு இருக்கும்போது நம்ம சந்திரா சாமுண்டீஸ்வரியை கூப்பிட்றாங்க. அக்கா இங்கே பார்த்தியா பேப்பரை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே சாமுண்டீஸ்வரி ஓடி பேப்பரை பார்க்குறாங்க. அந்த பேப்பரை பார்த்ததுமே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு மனசே உடஞ்சு போயிடுச்சு தான் சொல்லலாம். அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, பாத்தியாக்கா அந்த டிரைவர் பையன் வேலை தான் இதெல்லாம், அவன் தான் ப்ரெஸ்காரங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பான், உன்னை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவன் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தியா, இதுக்கு தான் நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன், அவனை அப்பமே வீட்டை விட்டு துரத்திருந்தா இந்நேரம் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம கோவம் கையில் ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் கார்த்தி நின்றுட்டுருக்காங்க. கார்த்தி தலையில் வச்சு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இனிமேட்டு நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுடா, நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் தானே எங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் அவசரப்படாதீங்க, என் மேலே இருக்கிற கோவத்தில் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி நடந்திருக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன், கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நீ எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே போதும்டா, இனிமேட்டு நீ வாழவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி செம்ம கோவப்பட. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ரேவதி ஜெயிலுக்குள்ளே இருக்கா, இப்போ நான் அவளுக்காக உதவி பண்ணலன்னா அவ்வளவுதான், அவளை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க, எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி ரேவதியை வெளியில் எடுத்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரியும், சரி நீ சொல்கிறனால ஒரு நாள் நான் உனக்கு டைம் தரேன், அந்த ஒரு நாளுக்குள்ளே நீ உண்மையை கண்டுபிடிக்கலன்னா அவ்வளோதான், நீ இந்த உலகத்திலே இருக்க மாட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு சந்திராவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எது எப்படியோ அந்த டிரைவர் பையன் மேலே அக்கா செம்ம கோவத்தில் இருக்கா, இப்படியே அக்காவை ஏற்றி விட்டுக்கிட்டே இருந்தாதான் அந்த கார்த்தி பையனை இந்த ஊரை விட்டே துரத்துவா அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு சாமுண்டீஸ்வரி கோவமாக வராங்க. என்னக்கா அவனோட கதையை முடிச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை சந்திரா, அவன் ரேவதியை ஒரு நாளில் எப்படியாவது நான் வெளியில் கொண்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான், அவன் ஒரு நாள் டைம் கேட்டிருக்கான், ஒரு நாள் தான் டைம் கொடுத்து பார்ப்போமே அவன் என்ன பண்ணுறான்னு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, நீ தப்பு பண்ணிட்டக்கா, அவனுக்கு ஒரு நாள் கூட நீ டைம் கொடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி செம்ம கோவப்படுறாங்க. இந்த சைடு சிவனாண்டிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அப்போது சிவனாண்டி கேட்குறாங்க, என்ன சந்திரா அங்கே நிலைமை எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இங்கே நிலைமை ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு, நம்மளை எத்தனை நாள் ஓட விட்டுருப்பான் இந்த கார்த்தி, அவனை ஓட வைக்கிறதுக்காக தானே இப்போ ஒரு பிளான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு சிவனாண்டி கேட்குறாங்க, என்ன பிளான் சந்திரா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, நீங்கள் அவனுக்கு கால் பண்ணி புதையல் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அலைய விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சிவனாண்டியும், இதான விஷயம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு சிவனாண்டி கால் பண்ணுறாங்க. எப்பா நீ புதையில தானப்பா தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க, அது எங்கே இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் சொல்கிற இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. உடனே கார்த்தியும் அவங்க சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் மறுபடியும் கால் வருது. அச்சோ நான் தெரியாமல் இந்த இடத்த சொல்லிட்டேன்ப்பா, நீ இன்னொரு இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கும் நம்ம கார்த்தி போகிறாங்க. அங்கேயும் போனால் அங்கே யாருமே இல்லை. என்னது இது இவங்க கேம் ஆடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது சிவனாண்டி, முத்துவேல், சந்திரா 3 பேருமே சிரிச்சுக்கிட்டே வராங்க. என்னடா டிரைவர், அந்த புதையல் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்பிட்டு வந்துட்டியா, நீ எவ்வளோ தேடினாலும் அந்த புதையல் உன் கைக்கு கிடைக்க போகிறதில்ல, எவ்வளோ நாள் நீ எங்களை ஓட விட்டுருப்ப, இப்போ பாரு நீ அந்த புதையலை தேடி எப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்க, உன் பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்காக துடிச்சிக்கிட்டு இருக்கியா, என்றைக்குமே இது நடக்க போகிறதே கிடையாது, நீ இந்த ஊரை விட்டு இல்லை இந்த உலகத்தை விட்டே போகிற அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி சொல்ல. இதை கேட்ட கார்த்தி சிரிக்கிறாங்க. எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் நீங்கள் தான் அந்த புதையலை எடுத்து வச்சுருப்பீங்கன்னு, ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சுல, இனிமேட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், அந்த புதையலை நான் எப்படி கண்டுபிடிச்சி என் பொண்டாட்டியை வெளியில் கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு சிவனாண்டி, முத்துவேல், சந்திரா 3 பேருமே நம்ம செம்ம பிளான் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம கார்த்தி போட்ட மாஸ்டர் பிளான்னால நம்ம சந்திரா ஆடி போயிட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம கார்த்தி குறி சொல்கிறவங்கள ஏற்பாடு பண்ணுறாங்க. நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணுமா,
நீங்கள் சாமுண்டீஸ்வரி அம்மா வீட்டு முன்னாடி போய் நின்று நீங்கள் எதை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது ஒரு இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரை குற்றவாளின்னு நினைக்கிறீங்களோ அவங்க உண்மையான குற்றவாளி கிடையாது. குற்றவாளி உங்கள் கூடயே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த அம்மாவும் சாமுண்டீஸ்வரி அம்மா வீட்டு முன்னாடி நின்று குறி சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்க கிட்ட கேட்குறாங்க, இந்த வீட்டில் நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அது குறி சொல்கிறாங்க, ஆமாம்மா உங்கள் வீட்டில் புதையல் பிரச்சனை தானே போய்கிட்டு இருக்கு. அந்த புதையல் எங்கே இருக்குன்றது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரை குற்றவாளின்னு நினைக்கிறீங்களோ அவங்க உண்மையான குற்றவாளி கிடையாது. குற்றவாளி உங்கள் கூடயே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ சாமுண்டீஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல. சந்திரா வந்து மனசில் நினைக்கிறாங்க, என்னது இவளுக்கு என்ன அந்த புதையல் இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் பயப்பட, ஒரு பக்கம் சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாத, எனக்கு என்னமோ இதுவும் டிரைவர் அனுப்பின ஆளாக இருப்பாங்களான்னு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு குறி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நான் காசுக்கு பொய் சொல்கிறவெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக உங்கள் கூடையே துரோகி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இது கேட்டதுலேருந்து சந்திராவுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எங்க இந்த குறி சொல்கிற அம்மாவை வச்சு எப்படியாவது அந்த புதையலை கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து சிவனாண்டிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இப்போ தான் வீட்டுக்கு ஒரு அம்மா வந்து குறி சொல்லிட்டு போனாங்க, அவங்களுக்கு புதையல் இருக்கிற இடம் தெரியும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு என்னமோ அந்த புதையல் அங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது. அதனால ஆளுங்களை வச்சு எப்படியாவது கார்த்தியோட ஆசிரமத்தில் அந்த புதையலை அங்கேயே புதைச்சிட சொல்லுங்க, அப்பதான் யாருக்குமே எந்த ஒரு சந்தேகமும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சிவனாடியும் ஆட்கள் எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. அப்போ ஒருத்தரை வர வச்சு அந்த பேக் எல்லாம் கையில கொடுக்குறாங்க. இங்க பாரு, நாங்க சொன்ன வேலையை முடிச்சோம்னா நீ கேட்கிற பணத்தை நாங்க கொடுப்போம். இந்த பேக் ரெண்டுத்தையுமே நாங்க சொல்ற ஆசிரமத்துல அங்க புதைச்சி மண்ணு கடியில வச்சுட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவனும் அந்த பேக்கை எடுத்துட்டு போயிடுறாரு. அங்க போனா அபிராமி ஆசிரமத்துல நின்றுட்டு அந்த பேக்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பேக்கை ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஓபன் பண்ணி பார்த்ததுல ஃபுல்லா நகைகளும் பவளங்கள் முத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இதை பார்த்ததுமே அவருக்கு ஆசை வந்துருச்சு. இதை கண்டிப்பாக நம்ம சும்மா விடக்கூடாது, நகைகளை எடுத்தால் தானே டவுட் வரும், அதனால நம்ம இந்த முத்துக்களை கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுவோம், நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முத்துக்களை எடுத்துடுறாரு. அவர் அந்த முத்துக்களை எடுத்து பாக்கெட்டில் வைக்கும்போது அதில் 1-2 கீழே விழுந்துருது. அதை கண்டுக்காம அந்த பேக்கை அந்த இடத்துல புதைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. கார்த்தி அம்மாவோட ஆசிரமத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சிலைக்கு முன்னாடி நின்று வேண்டிக்கிட்டு இருக்காரு. அம்மா, நான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கேன், இதுலேருந்து எப்படியாவது நான் விடுபடணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்கும்போது கார்த்தியோட கண்ணுக்கு அந்த முத்துலாம் தெரியுது. ஏன்னா இது புதையில இருக்கிற முத்து மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை போயிட்டு எடுக்கிறாங்க. அங்கே பார்த்தா 2-3 முத்துக்கள்லாம் கீழே இருக்கு. இதை பார்த்ததுமே நம்ம கார்த்தி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, வேற எங்கேயும் அந்த புதையில மறைச்சு வைக்கல, நம்ம ஆசிரமத்திலே தான் மறைச்சு வச்சிருக்காங்க, கடைசி நேரத்தில் நம்மள போட்டு கொடுத்தாலும் போட்டு கொடுத்துருவாங்க, அதனால எப்படியாவது இதை கண்டுபிடிச்சு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ஒரு வழியா ஆசிரமத்தை சுற்றி பார்த்துட்டு அங்கே புதுசாக தோண்டி இருக்க இடம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தோண்டி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா 2 பேக் இருக்கா. அந்த 2 பேக் ஃபுல்லாமே புதையில தான் இருக்கு. எப்படியோ இந்த புதையில கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம எப்படியாவது இதை கொண்டு போய் ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போயிட்டு ஒப்படைச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த புதையில திடீர்னு எங்கிருந்து எடுத்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வரும்ட்டு தான் நம்ம கார்த்தி சூப்பரா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. சிவனாடி ஏற்கனவே ஒரு ஆள் செட் பண்ணி கார்த்தி தான் இந்த மாதிரி பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ வீடியோவை வச்சு எல்லாரையும் நம்ப வச்சார்ல, அவரை பிடிச்சி அடின்னு அடிச்சு, இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா உன்னை யார் இப்படிலாம் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற உண்மையை சொல்லிடு, அப்படி இல்லைனா நடக்கிறத வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் உண்மையை ஒத்துக்க வைக்கிறாங்க. பஞ்சாயத்தில் அவரும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி சிவனாண்டி தான் இவர் மேலே பொய் பழி போட சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகுது. அப்போ தான் ராஜராஜன் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா ஈஸ்வரி, நீ எப்போ பாரு நம்ம மாப்பிள்ளை மேலேயே நீ சந்தேகப்படுற, கடைசியில் அந்த புதையில தேடி கண்டுபிடிச்சது நம்ம மாப்பிள்ளை தான், இப்போ யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது நம்ம மாப்பிள்ளை தான், இப்போ புரிஞ்சுக்கோ நம்ம மாப்பிள்ளை தப்பானவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் சாமுண்டீஸ்வரிக்கு உரைக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படியோ நம்ம கார்த்தி வந்து புதையிலையும் ஒப்படைச்சிட்டாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறதையும் நிரூபிச்சுட்டாங்க. நம்ம ரேவதியையும் ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வழியா இந்த புதையல் கதை முடிஞ்சது. இப்போ நம்ம சந்திரா மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் பெரிய அப்பா வச்சுட்டாங்க தான் சொல்லலாம் சந்திராவுக்கு. இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக சந்திரா தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கார்த்தி கண்டுபிடிச்சி சாமுண்டீஸ்வரி கிட்ட நிரூபிக்க தான் போகிறாங்க. இந்த தடவை நம்ம சந்திராவால் தப்பிக்கவே முடியாது. இதுக்கப்புறம் நம்ம சந்திரா இந்த வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டியதான். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.